சந்தோஷ், நாமா சொல்லுமா. வந்துட்டியாப்பா? வந்துட்டமா. இங்க கொஞ்சம் வாப்பா. இன்னைக்கு ஸ்கூல்ல என்னப்பா நடந்துச்சு? ஏதோ இருந்துச்சு. நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? நீ ஸ்கூல்ல பிட் அடிச்சுதா சொல்றாங்க, ஃபோன் கொண்டு வந்ததா சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா சந்தோஷ்? ஓ, அது உனக்கு ஃபோன் பண்ணி என்னை பத்தி இல்லாத போல எல்லாம் உங்ககிட்ட சொல்லிச்சா? அதுதான் வேலை. அது இதுன்னு பேசாத சந்தோஷ். உனக்கு சொல்லி கொடுக்குற குரு அவங்களை இப்படிலாம் பேசக்கூடாது. என்னை கண்டிக்கிறதுக்கு அவங்க யாரு? அதை பத்தி உனக்கு தெரியுமா? அவங்கள பத்தி எனக்கு தெரியுமான்னு கேட்குறியா? முதல்ல உன்னை பத்தி உனக்கு தெரியுமா சந்தோஷ்? இது வரைக்கும் 7 வருஷம் ஆச்சு. என்னை ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட நீ கூட்டிகிட்டு போனதில்ல. ஏன் சொன்னது கூட இல்லை. ரிப்போர்ட் கார்டில் நீ சைன் போடுறியா இல்லை நான் சைன் போடுறேன்னு கேட்குறாங்க சந்தோஷ். ஏன்னா உனக்கு கண்ணு தெரியல. என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனா என்னைய ஒன்னே தான் கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு தான் அசிங்கமா இருக்கும். கண்ணு தெரியாதா? அசிங்கமா? இந்த கண்ணு எப்படி போச்சு தெரியுமா சந்தோஷ் உனக்கு? எப்படி? ஒரு நாள் நீ தோட்டத்துல விளையாடிட்டு இருந்தப்போ ஒரு 2 கண்ணும் அரளிப்பால் பட்டு பறி போயிடுச்சு. நான் டாக்டர் கிட்ட போய் காமிச்சப்போ உனக்கு இனிமேல் கண் பார்வை திரும்ப வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட யாராச்சும் கண்தானம் பண்ணாதான் உனக்கு கண் வரும்னு சொன்னாங்க. அதனால நான் நிறைய இடத்துல போய் விசாரிச்சு பார்த்தேன். யாரும் கண்தானம் பண்ண முன் வரல. அதனால நானே என் கண்ணை உனக்கு தானமாக கொடுத்து இப்போ கண் பார்வை வர வச்சிருக்கேன் சந்தோஷ். அன்னைக்கு நான் மட்டும் உனக்கு கண்தானம் பண்ணலன்னா இன்னைக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு சொன்னவங்க எல்லாருமே உன்னை கண்ணு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க சந்தோஷ். என்னை மன்னிச்சிடுமா? இல்லைப்பா, நீ எப்போ என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அப்பவே உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா. இனிமே இந்த மாதிரி பண்ணாதப்பா. சரிப்பா. மனுஷங்க டீச்சர். பரவாயில்ல சந்தோஷ், நீ திருந்துட்டேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷம் தான். எனக்காக என் பையனை மன்னிச்சுக்கோங்க மேடம். பரவாயில்லைங்க. சரிங்க மேடம். இனிமேல் அந்த பையன் என் பையன் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் மேடம். சரிங்க.